இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் 38 மாவட்டங்கள் உள்ளன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்திய ஆட்சிப்பணி அலுவலர் ஒருவர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டு அவரது தலைமையில் மாவட்ட நிர்வாகப் பணிகள் கவனிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களின் தலைநகரங்களின் பெயரிலேயே பெரும்பாலும் மாவட்டங்களின் பெயரும் அமையப்பெற்றுள்ளன. இவற்றுள் விதிவிலக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோவில், நீலகிரி மாவட்டத்தின் தலைநகர் உதகமண்டலம் என்றுள்ளன. தற்போதுள்ள மாவட்டங்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமாக பெயர் மாற்றம் பெற்று வந்துள்ளன. ஒரு சில காலகட்டங்களில் மாவட்டங்களின் பெயருடன் காலம் சென்ற தமிழ்நாட்டின் தலைவர்கள் பெயரும் இணைத்து பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்டு வந்தன. 1947 ஆகத்து மாதம் இந்திய விடுதலை பெற்ற பின்னர் பிரித்தானிய இந்தியாவின் சென்னை மாகாணமானது சென்னை மாநிலம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1953 முதல் 1956 வரையிலான மாநில எல்லைகள் சீரமைப்புகளின் வாயிலாக தற்போதைய எல்லைகள் உருவாக்கப்பட்டன. சென்னை மாநிலமானது 1969 ஆண்டில் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்டது. முந்தைய சென்னை மாகாணமானது 13 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அவை செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, மெட்ராஸ், மதுரை, நீலகிரி, வட ஆற்காடு, இராமநாதபுரம், சேலம், தென் ஆற்காடு, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி ஆகியனவாகும். இம்மாவட்டங்கள் கீழ்காணும் வகையில் பிரிக்கப்பட்டு தற்போதைய புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன. 1966 சேலம் மாவட்டத்தை பிரித்து தருமபுரி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 1974 திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பிரித்து புதுக்கோட்டை மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 1979 கோயம்புத்தூர் மாவட்டத்தை பிரித்து ஈரோடு மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 1985 மதுரை மற்றும் இராமநாதபுரம் மாவட்டங்களை பிரித்து புதிதாக சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன. 1985 மதுரை மாவட்டத்தை பிரித்து திண்டுக்கல் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 1986 திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து தூத்துக்குடி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 1989 வட ஆற்காடு மாவட்டத்தை பிரித்து புதிதாக வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன. 1991 தஞ்சாவூர் மாவட்டத்தை பிரித்து புதிதாக நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன. 1993 தென் ஆற்காடு மாவட்டம் புதிதாக விழுப்புரம், கடலூர் ஆகிய 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. 1995 திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பிரித்து புதிதாக கரூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டன. 1996 மதுரை மாவட்டத்தை பிரித்து புதிதாக தேனி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 1997 சேலம் மாவட்டத்தை பிரித்து புதிதாக நாமக்கல் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 1997 முந்தைய செங்கல்பட்டு மாவட்டமானது காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. 2004 தர்மபுரி மாவட்டத்திலிருந்து புதிதாக கிருட்டிணகிரி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 2007 பெரம்பலூர் மாவட்டத்தை பிரித்து புதிதாக அரியலூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 2009 கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலிருந்து சில பகுதிகள் பிரிக்கப்பட்டு புதிதாக திருப்பூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 2019 விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து புதிதாக கள்ளக்குறிச்சி மாவட்டம், 2019 ஜனவரி 8 விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பிரித்து தமிழ்நாட்டின் 33வது மாவட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து புதிதாக செங்கல்பட்டு மாவட்டமும் 2019 ஜூலை மாதம் 18 காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து புதிதாக தென்காசி மாவட்டமும் 2019 ஜூலை மாதம் 18 உருவாக்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தை பிரித்து புதியதாக திருப்பத்தூர் மாவட்டமும் மற்றும் இராணிப்பேட்டை மாவட்டமும் 2019 ஆகத்து மாதம் 15 உருவாக்கப்பட்டன. 2020 நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து புதியதாக மயிலாடுதுறை மாவட்டம் ஆனது மார்ச் 24, 2020 அன்று உருவாக்கப்பட்டது. மண்டல வாரியாக மாவட்டங்களின் பட்டியல்: வடக்கு தொண்டை மண்டலம் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி,
திருப்பத்தூர், இராணிப்பேட்டை. மத்திய சோழமண்டலம்: அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருவாரூர். மேற்கு கொங்கு மண்டலம்: தருமபுரி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, சேலம், திருப்பூர். தெற்கு பாண்டிய மண்டலம்: கன்னியாகுமரி, மதுரை, இராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர். தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களின் மக்கட்தொகை 2011 ஆண்டு மக்கட்தொகை கணக்கெடுப்பின்படி 7,21,38,958 ஆகும். இதில் அதிக மக்கள்தொகை உள்ள மாவட்டமாக சென்னை மாவட்டம் உள்ளது. இங்கு அதிகபட்சமாக 46,81,087 பேர் வசித்து வருகின்றனர். இம்மாவட்டத்தின் மக்கட்தொகை அடர்த்தி ஒரு சராசரி கிலோமீட்டருக்கு 26,903 என இருக்கிறது. இதன்படி மாநிலத்தில் அதிக மக்கள் அடர்த்தி பெற்ற மாவட்டமாக சென்னை உள்ளது. மாநிலத்தின் மக்கள் அடர்த்தி மிக குறைவாக உள்ள மாவட்டம் நீலகிரி மாவட்டம் ஆகும். நீலகிரி மாவட்டத்தின் மக்கள் அடர்த்தி ஒரு சராசரி கிலோமீட்டருக்கு 288 பேர். கல்வியறிவில் கன்னியாகுமரி மாவட்டம் முதன்மையாக உள்ளது. இங்கு மாவட்டத்தின் 92.14% பேர் கல்வி அறிவு பெற்றவர்களாக உள்ளனர். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண மிஸ்டர் மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.